ஒரு பிரச்சனையின் போது பெண் தன் மனதிற்கு வெளியே மற்றவர்களுடன் பேசுவாள். அதை நம்மால் கேட்க முடியும். ஆனால் ஓர் ஆண் தன் மனதுக்குள்ளேயே பேசிக்கொள்வான். பெண்கள் எவ்வளவுதான் பேசினாலும் அவர்களிடம் வார்த்தைகள் குறைவதே இல்லை. ஒரு பெண் தன் தோழிகளுடன் கூடிப் பேசுவதில் காட்டும் அதீத ஆர்வத்தை ஓர் ஆண் தன் நண்பர்களுடன் பேசுவதில் காட்டுவதில்லை. பேச்சில் ஆண் பெண் இருவரின் உளவியலும் வேறு வேறு. இந்த உளவியலை புரிந்து கொள்ளாத ஓர் ஆண் ஜெனிலியா ஹாசினி டைப்பில் பேசிக்கொண்டே இருக்கும் தன் காதலியிடம், கொஞ்சம் பேசாம இருடி, எப்போ பார்த்தாலும் தொணத்தொணன்னு பேசிட்டே இருக்க என்று கூறினால் என்ன நடக்கும்? உடனே பிரேக்கப்பும் பேக்கப்பும் தான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகம் வரும் சண்டையே இந்த பேச்சால்தான். அதிகம் பேசுவது பெண்ணின் தவறும் இல்லை, அதிகம் பேசுவதை விரும்பாதது ஆணின் தவறும் இல்லை. இது ஆண் பெண் மூளை அமைப்பையும் அவர்களின் உளவியலையும் சார்ந்தது. இதை புரிந்து கொண்டாலே போதும், தம்பதிகளுக்கு இடையே நடக்கும் சண்டைகள் முடிவுக்கு வந்துவிடும். ஆண்கள் மற்றும் பெண்களின் பேச்சு பற்றிய உளவியலை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆலன் பார்பரா தம்பதி தங்களின் ஆண்கள் ஏன் கேட்பதில்லை என்ற புத்தகத்தில் அழகாக விவரித்துள்ளனர். அதிலிருந்து சிலவற்றை பார்க்கலாம். எந்த நாட்டிலும் உள்ள ஆண்கள், பெண்கள், சிறுமிகள், சிறுவர்கள் பேசுவதை கேட்டு பாருங்கள். ஆண் பெண் மூளையின் வடிவமைப்பு அவர்களை இருவேறு விதமாக பேச வைப்பதைக் காணலாம். யார் யாரை நேசிக்கிறார்கள், யார் யாருடன் கோபமாக இருக்கிறார்கள் என்பது பற்றி சிறுமிகள் பேசுவார்கள். அவர்கள் சிறு சிறு குழுக்களாக விளையாடுவார்கள். உறவை வளர்க்க மற்றவர் பற்றிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். வளர்ந்த பின்னர் பெண்கள் உணவு கட்டுப்பாடு, தனிப்பட்ட உறவுகள், திருமணம், குழந்தைகள், ஆடைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள் என எது பற்றியும் பேசுவார்கள். ஆனால் சிறுவர்களைப் பொறுத்தமட்டில் யார் என்ன செய்தார்கள், யார் எதில் சிறந்து விளங்குகிறார்கள், பொருள்கள் எப்படி வேலை செய்கின்றன என்பது பற்றியும், அவர்கள் வளர்ந்த பிறகு விளையாட்டு, தொழில் செய்தி, அவர்கள் என்ன செய்தார்கள், எங்கே சென்றார்கள் என்பது பற்றியும், தொழில்நுட்பம், கார்கள், செல்போன்கள் போன்ற கருவிகள் பற்றியும் தான் பேச விரும்புவார்கள். ஆண்கள் சிறந்த பேச்சாளர்கள் இல்லை. பெண்களோடு ஒப்பிடுகையில் என்ற உண்மை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் அறிந்ததே. ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் விரைவாக பேச ஆரம்பித்து விடுவதோடு 3 வயது சிறுவனை விட 3 வயது சிறுமிக்கு அதிக வார்த்தைகள் தெரியும். ஆண்கள் இடது மூளையை முக்கியமாக பயன்படுத்துகிறார்கள். பேச்சுக்கான மையம் அதில் இல்லை என்பதால் பெரும்பாலும் ஆண்களைப் பொறுத்தவரை பேச்சும் மொழியும் முக்கிய திறமைகளாக இருப்பதில்லை. ஆனால் பெண்களின் இடது மூளையின் முன்புறத்திலும் வலது மூளையின் குறிப்பிட்ட சிறிய இடத்திலும் பேச்சுத்திறன் மையங்கள் இருக்கின்றன. மூளையின் 2 புறங்களிலும் பேச்சுத்திறனுக்கான மையங்கள் இருப்பதால் பெண்கள் சிறப்பான பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் பேசுவதை ரசிக்கிறார்கள், ஏராளமாக பேசுகிறார்கள். பேச்சுக்காக குறிப்பிட்ட பகுதிகள் இருப்பதால் மூளையின் மற்ற பகுதிகள் மற்ற பணிகளை செய்ய ஒதுக்கப்படுகின்றன. இதனால்தான் பேசும்போதே அவர்களால் பல வேலைகளை செய்ய முடிகிறது. பெண்கள் தொலைபேசியில் அதிக நேரம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்பது ஆண்களின் புலம்பல். தகவல்களை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கான வழியாகத்தான் ஆண்கள் தொலைபேசியை கருதுகிறார்கள். ஆனால் பெண்கள் அதை உறவை வளர்ப்பதற்கான வழியாக காண்கிறார்கள். ஒரு பெண் தன் தோழியுடன் 2 வாரம் சுற்றுலா சென்று திரும்பிய பிறகும் அவளுடன் 2 மணி நேரம் தொலைபேசியில் பேச முடியும். பேச்சின் மூலமாக உறவை வளர்ப்பது என்ற முக்கியத்துவத்துடன் பெண்ணின் மூளை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உலகிலேயே அதிகமாக பேசுபவர்கள் இத்தாலிய பெண்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு 6,000 to 8,000 வார்த்தைகள் வரை பேசுகிறார்கள். 3,000 சத்தங்களையும் 10,000 உடல் மொழிகள், முகபாவங்கள், தலை அசைவுகள், சைகைகளை பயன்படுத்தி தகவல் தொடர்பு கொள்கிறார்கள். இவற்றை எல்லாம் ஒன்று சேர்த்தால் சராசரியாக இவர்கள் 20,000 தகவல்கள் தொடர்பு வார்த்தைகளை பயன்படுத்தி தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள். இத்தாலிய பெண்ணின் பேச்சின் இந்த புள்ளி விவரங்களோடு இத்தாலிய ஆணின் பேச்சை ஒப்பிடுகையில் அவன் 2,000 முதல் 4,000 வார்த்தைகளையும் 1,000 to 2,000 சத்தங்களையும் 2,000 முதல் 3,000 உடல்மொழி அசைவுகளையும் மட்டுமே பயன்படுத்துகிறான். இவற்றைக் கூட்டினால் இத்தாலிய ஆண் சராசரியாக 7,000 தகவல் தொடர்புகளை மட்டுமே பயன்படுத்துகிறான். பெண்கள் பேசுவதில் இது 1/3 ஒரு பங்குதான். இதனால்தானோ என்னவோ ஆண்களை விட பெண்களுக்கு தாடை வலி வருவதற்கான வாய்ப்பு 4 மடங்கு அதிகம் என்கிறது பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம். பெண்ணின் வாக்கியங்களை விட ஆணின் வாக்கியங்கள் குறுகியவை. ஆனால் அதில் எளிய தொடக்கமும் தெளிவான கருத்தும் முடிவும் இருக்கும். அவனுக்கு என்ன தேவை, என்ன கூற வருகிறான் என்பதை புரிந்து கொள்வது எளிது. ஓர் ஆணுடன் நீங்கள் பேச விரும்பினால் அவன் பேசும்போது குறுக்கிடாமல் இருப்பதுதான் சிறந்த வழி.
ஆனால் இது பெண்களுக்கு சிக்கலானது. ஏனெனில் அவளை பொறுத்தவரை இருவரும் ஒரே சமயத்தில் பேசுவதுதான் உறவை வளர்க்கும் என்று நினைக்கிறாள். தான் இருப்பதை அவனுக்கு உணரச் செய்ய அவன் பேசும்போதே அவளும் பேசத் தூண்டப்படுகிறாள். ஆனால் அவள் இடையூறு செய்வதாக நினைத்து ஆண் வருத்தப்படுகிறான். உலகெங்கும் ஆண்கள் பெண்களிடம் கூறும் வாசகம் கொஞ்சம் புரியுற மாதிரிதான் சொல்லேன் என்பதுதான். பெண்கள் பேசும்போது நேரடியாக எதையும் கூற மாட்டார். தனக்கு என்ன தேவை என்பதை குறிப்பாகத்தான் கூறுவார்கள். மறைமுகமாக பேசுவது பெண்களின் தனித்தன்மை. அதற்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. இந்த மறைமுக பேச்சு உறவையும் பழக்கத்தையும் வளர்க்க, பிளவையும் பிணக்கத்தையும் தவிர்க்க உதவுகிறது. ஆண்கள் பேசும் வாக்கியங்கள் குறுகியவை, நேரடியானவை. இவை வெளிப்படையாகவும் செயல்திறன் மிக்கவையாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட பேச்சால் வர்த்தக ஒப்பந்தங்கள் விரைவாக திறமையுடன் பேசி முடிக்கப்படுகின்றன. இந்த பேச்சு மற்றவர் மீது நேரடியாக ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியது. சமூகச் சூழல்களில் ஆண்கள் இப்படி நேரடியாக பேசுவது அதிர்ச்சியாகவும் முரட்டுத்தனமாகவும் மற்றவர்களுக்கு தோன்றக்கூடும். மன அழுத்தமுள்ள சூழலில் ஒரு பெண்ணின் பேச்சு தூண்டப்படுகிறது. மன அழுத்தம் உள்ள நேரத்தில் அவள் பேச ஆரம்பித்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். அவளால் தன் தோழிகளிடம் மணிக்கணக்காக தன் பிரச்சனைகளைப் பற்றி பேச முடியும், நுட்பமாக விவரிக்க முடியும். பிறகு அவர்கள் அனைவரும் அந்த பிரச்சனைகளைப் பற்றி அலசி ஆராய்வார்கள். இப்படி பேசுவதால் பெரும்பாலும் அந்த பெண்ணுக்கு எந்த தீர்வும் கிடைத்துவிடாது. ஆனால் அந்த பேச்சு பிரச்சனைகள் முடிந்துவிட்டதை போன்ற ஒரு விடுதலையை அந்த பெண்ணுக்கு தந்துவிடும். ஒரு பிரச்சனையின் போது பெண் தன் மனதிற்கு வெளியே மற்றவர்களுடன் பேசுவாள். அதை நம்மால் கேட்க முடியும். ஆனால் ஓர் ஆண் தன் மனத்திற்கு உள்ளேயே பேசிக்கொள்வான். அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவன் தனக்குத்தானே பேசிக்கொள்ள விரும்புகிறான். இதனால்தான் பிரச்சனைகள் அழுத்தும் போதோ அல்லது மன அழுத்தம் ஏற்பட்டாலோ ஓர் ஆண் பேசுவதை நிறுத்திவிட்டு அமைதியாகி விடுகிறான். ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதை யாரிடமும் அதிகம் பகிர்ந்து கொள்ளாமல் சரிசெய்ய விரும்புவது ஆணின் உளவியல். ஆனால் அனைவரிடமும் அந்த பிரச்சனையை பற்றி பேசி தீர்வு காண நினைப்பது பெண்ணின் உளவியல். வேறுபட்ட உளவியல் கொண்ட இருவர் சேர்ந்து ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அவர்களிடத்தே மேலும் ஒரு பிரச்சனை தோன்றுவது இயல்பு. பெண்கள் எப்போதும் குழுக்களாக இருக்கவும் அதிகம் உரையாடவும் விரும்புவார்கள். உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள். ஆனால் ஆண்கள் தங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து இருந்தாலும் அதிகம் பேசாதவர்கள். உறவுகளோடு ஒப்பிடும்போது தங்கள் வேலைகளுக்கும் திறமைக்கும் மட்டுமே அதிக முக்கியத்துவம் தருவதால் பேச்சுவிட செயல்களிலேயே அதிக கவனம் கொண்டவர்கள். ஒரு பெண் மன அழுத்தத்தில் இருக்கும்போது அதற்கான காரணத்தை வெளியில் சொல்லிப் புலம்பியோ அழுதோ ஆறுதல் தேடுவாள். ஆனால் மன அழுத்தத்தில் உள்ள ஓர் ஆண் அதற்கான காரணத்தை தன் மனைவி அல்லது நண்பர்களிடம் கூட வெளிப்படுத்துவதில்லை. இயற்கை இவர்கள் இருவரையுமே சேர்ந்து வாழப்படுத்தியுள்ளது. எனவே ஒரு சாரரின் இயல்பையும் உளவியலையும் மற்றொரு சாரர் புரிந்து கொள்ளும் போது அவர்களுக்குள் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மொத்தத்தில் அதிகமாக பேசுவது பெண்களின் குறையும் இல்லை, குறைவாக பேசுவது ஆண்களின் தவறும் இல்லை. இந்த உளவியலை புரிந்து கொண்டால் உறவுகளுக்கு இடையே எழும் வீணான விவாதங்களுக்கும் வாய்ப்பில்லை.